லஞ்ச் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு உப்புமா செய்ய போகிறோம். ரவையும் சேமியாவும் வச்சு அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி 4ஆக வெட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும் உப்பு சேர்த்து. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது கைவிடாமல் கிண்டணும். இப்போ நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன், வறுத்து வச்சுருக்கிறது. அப்படியே ஒரு மூடியை போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி ஆஃப் பண்ணால் உப்புமா ரெடி ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரவை வெறும் சேமியா வச்சு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் கீ ஊற்றினா, கீ ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டு சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு.